நான் அப்படியே வந்து அப்ளை பண்ணிடுறேன். எப்போவுமே நிறையா ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக வந்து முடியும். ஸோ இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்பாஞ்ச் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்பாஞ்சில் வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வரையிலுமே ரொம்ப ஸ்மூத்தாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாலே வந்து போதும். நிறையா வச்சு ஒர்க் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பிளேஸ் ஆகிட்டு, சப்போஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்டோன்ஸ் வந்து திரும்பி இருக்குது ஸ்ட்ரெயிட்டாகனா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப எல்லாமே ப்ராப்பராக வந்து பிளேஸ் ஆகிட்டு. பாருங்கள், நான் ஒர்க் பண்ணுறப்பே மேக்ஸிமம் ஸ்டோன்ஸ் எதுவுமே திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்து பிளேஸ் ஆகும் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த ஒர்க் முடிச்சோட்டி ஸ்டோன்ஸ் எதுவுமே ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப்போ இல்லை நடுவுலையோ அந்த மாதிரி பிளேஸ் ஆகாமல் எல்லாமே கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஸ்டிக்கர் ஷீட்டில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரொம்பவே எல்லா ஸ்டோன்ஸுமே வந்து நார்மலாக கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டாப் டு பாட்டம் இந்த மாதிரி நல்லா ஸ்டோன்ஸை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க.